கைஸ் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன கண்ணப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படம். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அப்படின்றது வேற லெவல்ல கெளம்புச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு மத்தியில தான் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ ஒரு மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம் தான் இது. ஸோ இந்த படத்தோட அந்த ரிவ்யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்துட்டுருக்குது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம். ஏன்னா, சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, படத்தில அந்த அளவுக்கு இருக்கு. ஐமேக்ஸ் எல்லாம் போய் பார்த்தா படம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்திருக்காரு அப்படின்ற மாரி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்த பார்த்துட்டு மிகப்பெரிய அளவுல ஹேப்பியா இருக்காரு. ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடவுள் பக்தர் அப்படின்னு தெரியும். அதனாலே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை அப்படின்றது ஃபுல்லா சிவனோட கதை அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் முதல் ஆளா இந்த படத்த போய் பார்த்திருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சூப்பர் ஸ்டாருக்காகவே ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க இந்த படம். அதனாலே இந்த படம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆயிருக்கு. சூப்பர் ஸ்டாரும் பார்த்துட்டு வந்து படம் வேற லெவல்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த படத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்த பொறுத்தளவுக்கு கண்டிப்பா ஒரு விஷுவலி வந்து அப்பீலிங்கா இருக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ரிவ்யூவா இருக்கட்டும், மூவி ரிவ்யூஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தான் வந்துட்டு இருக்குது இந்த கண்ணப்பா அப்படின்ற படத்துக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரா அப்படின்ற ஒரு படத்த வந்து சூப்பர் ஸ்டார் நடிக்கலாம் அப்படின்ற மாரி பிளான் போட்டிருந்தாரு. ஸோ அந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டில்ல வந்து நடிச்சிருக்காரு. அப்பவே பார்த்தீங்கன்னா, அந்த படம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ராகவேந்திரா அப்படின்ற அந்த படத்த மறுபடியும் ரீகிரியேஷன் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கும்? அந்த விஷுவல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டைரக்டர் வச்சு ஒரு பேன் இண்டியா படமா, பெரிய பட்ஜெட் படமா எடுத்தா எப்படி இருக்கும்? மரண பங்கமா இருக்கும் கைஸ். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலே பார்த்தீங்கன்னா, அந்த படத்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்பார்ப்பா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணப்பான்ற படத்த சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு அப்டேட்ஸ் குடுத்துட்டு வராரு. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சினிமா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்றேன். தேங்க் யூ.